வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்கான கடந்த கால வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் 2005ஆம் ஆண்டில் நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 1 31வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். 1 தொடக்கம் 6 வரையுள்ள இலக்கங்களை காட்டும் வகையில் புள்ளிகள் இடப்பட்டுள்ள ஒரு தாயக்கட்டையில் சில முகங்கள் பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ளன. இவற்றை அவதானித்து 2 புள்ளிகள் பக்கத்துக்கு எதிர்பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையை கண்டு எழுதுக. வினாவை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ. இது ஒரு தாயக்கட்டை பகடை, அதாவது 6 முகங்களை கொண்ட ஒரு உருவம். இதில் ஒன்றில் இருந்து ஒரு புள்ளியில் இருந்து 6 புள்ளி வரைக்கும் இடப்பட்டுள்ளதாம். அதன் 3 ஒரே தாயக்கட்டையின் 3 வெவ்வேறு நிலைகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. வினாவில் கேட்கப்பட்டது 2க்கு எதிராக எதிர்பக்கத்தில் 2க்கு நேராக எதிர்பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை யாது? அப்போ இந்த 3ஐயும் அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நாங்கள் விடையை காணப்போகின்றோம். அப்போ எங்களுக்கு தெரியும் 2க்கு எதிராக 1 இருக்கலாம், 2 இருக்க முடியாது, 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம். அதாவது 2க்கு எதிராக 1, 3, 4, 5, 6 5 புள்ளிகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. 2 புள்ளி இருக்க முடியாது. அப்போ நாங்கள் முதல் தாயக்கட்டையை பார்ப்போம். இடமிருந்து பலமாக 2க்கு எதிராக 1 5 இல்லை. ஏன் அங்கே பார்க்க தெரியுது? 2க்கு மேலே ஒரு, அதாவது அதன் பலஞ்சுழியாக மேலே 1 இருக்கின்றது, இடஞ்சுழியாக ஒரு இன்னொரு பக்கம் 5 இருக்கின்றது. அப்போ 1 5 2க்கு எதிராக இல்லை. அடுத்த தாயக்கட்டையில் 1 இல்லை, அதோட 3ம் இல்லை. அப்போ எங்களுக்கு இப்போ 1 5 3 இல்லை என்று தெரியுது. அடுத்த தாயக்கட்டையில் எங்களுக்கு தெரியுது 6ம் இல்லை. அப்போ இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு இலக்கம்தான், புள்ளிகள் தான் மீதமாக இருக்கிறது 4. அப்போ 2க்கு எதிராக இருப்பது 4 தான். இங்கே பாருங்கோ, இந்த 3லையும் 2 காணப்படுகின்றது. ஆனால் எதிராக இருக்கிற 4 புள்ளிகள் மட்டும் காணப்படவில்லை. அப்போ நாங்கள் 2க்கு எதிராக இருக்கக்கூடியது 1 2 தவிர்ந்த மற்றவை 3 4 5 6. அப்போ முதலாவதில் 2க்கு எதிராக 1 இல்லை, 5 இல்லை, அடுத்ததை பொறுத்து 3 இல்லை, அடுத்ததில் 6 இல்லை. அப்போ இருக்கக்கூடியது 2க்கு எதிராக 4 என்பது தெளிவாகின்றது. நன்றி.